ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரொமோ 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோ 3 லைவ் வராதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு வெளியே வேலை இருக்குது, அதனால் அதை போயிட்டு முடிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது அது ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணப்பட்டிருக்காரா இல்லை எவிக்டடா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் டிசர்வ் டு லீவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அந்த பெண்கள்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அது உள்ளே இருக்க பெண்களும் வந்து அதை ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க. மற்றபடி அவரை போய் தவறாக எங்கேயும் போய் வந்து கை வைக்கல, இல்லை எதுவும் பண்ணல. இந்த கேஸ்ட்டை பற்றி பேசுனது இவெல்லாம் தகுதி இல்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தான் பேசுகிறாங்க. சரியா? வினோத்தும் பேசுகிறாப்புல, அதுக்கடுத்து ரம்யாவும் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து நம்ம அரோராவும் பேசுகிறாங்க, அடுத்து இந்த வேர்ல்டு கார்டு வந்தாங்க இல்லை பிரஜன் சாண்ட்ரா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரும் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் தூக்கியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து வேஸ்ட்டு தான். எல்லாரும் அவள் தூக்கிட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த இத்து போன சீசனில் வந்து எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ 3 பற்றியும் பேச போகிறோம். அடுத்து புதுசாக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, அரோராவுடைய குறியீடை பற்றி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்கிறாரு. சரியா? அதை பற்றி தான் இந்த ப்ரொமோ ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக வந்து நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, நானும் வந்து அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எதுக்கு இவ்வளோ நேரம் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரேக்கிங்கான எவிக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டகால் வந்து தூக்குறாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். கனியை வந்து அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு கொஞ்சம் டிஆர்பி ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஆர்பி ரைஸ் பண்ண வைக்கிறாங்க. வெளியே எல்லாம் பேசிட்டாங்க, விகடன்லாம் ஆர்டிகல் போட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கனியை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வேறு யார் தூக்குனா டிஆர்பி ஏறுன்னு சொல்லிட்டு திவாகரை தூக்குறாங்க. அதை எப்படி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா திட்டி ரோஸ்ட் பண்ணி டபால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்குறாங்க, இல்லை வந்து எவிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ இப்போ அடுத்து அந்த பெரிய ஆர்டிக்கல் அதுதான் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் எவிக்ஷன் அப்படிங்கிறது டபுளா சிங்கிளா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகப்படலை. சரியா? இன்னமும் வந்து சரியான டிஸ்கஷனில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் அதை வச்சு நம்ம வந்து பேச முடியாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இந்த குறியீடு மேட்ரு வருவோம். பார்வதி திவாகரா அவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஆனால் உண்மையிலேயே அரோரா அதை வச்சு தான் காட்டினாலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதை நினைத்து தான் காட்டினாள் அப்படிங்கிறதுக்கான குறும்படம் இருக்குது. அப்போது இங்கே தப்பு செய்கிறவனை விட்டுட்டு தப்புன்னு சொல்கிறவனை பிடிச்சி அடிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? இது எனக்கு புரியல. இன்னொன்று, இவங்க அப்படி சொல்கிறது ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவங்க செஞ்ச அந்த செய்கை ப்ளஸ் இந்த ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு பெருசாக இருக்குது விஜயசாக இருக்குன்னு பேசுனது, துஷாரை போய் கிஸ் பண்ணது, கண்ட இடத்துல கை வைக்கிறது, இந்த மாதிரி பேசிக்காக கன்சென்ட்டோடு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ தொட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் உடனே கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி விட்டு அது ஓகே தானே? அதுக்காக நீங்கள் அவுத்து போட்டு கூட தொட்டுருவீங்களா? நான் கேட்குறேன். இப்போ கன்சென்ட் இல்லை எனக்கு. ஒரு பொண்ணு வந்து அப்படியே நல்லா உரசுது என்ன, நான் விட்டுட்டேன் அப்படியே ஒரு ஷோவில், அதை நார்மலைஸ் பண்ணிடுவீங்களா? யார் பண்ணாலும் தப்பு, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வக்கு இல்லாமல் ஜெய்சல்பதி என்ன பண்ணுறாரு, அந்த குறியீடை வச்சு ஆக்சுவலாக அதை அப்படி கூட வைக்கல. அவள் வச்சது வேற, இவங்க வச்சிருக்கிறது வேற. சரியா? அவங்க நடுவில் வச்சுட்டு இப்படி வச்சது. சரியா? அது பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து அப்படி காட்டிட்டு அது சிரிக்கிறது என்ன, அப்படியே சிரித்தது என்ன, எடிட்டர் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, அவள் அப்படிப்பட்ட ஆள் தான் அவள். சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணுறீங்க? அரோரா சிங்க்லேருக்குன்னு வெளியே பிஆர் வேலை வந்து பார்க்க போகிறீங்களா? எனக்கு புரியலங்க. தப்புனா எல்லாம் தப்புங்க. அவள் பேசுனது தப்பு தான், அவள் செஞ்சது தப்பு தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த மாதிரி ஆட்டிடியூடில் அவள் பண்ணதும் தப்பு தான். அந்த விளையாட்டு இருக்கப்போ எல்லாரும் அங்கே வான் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அங்கே வான் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி அரோரா பண்ணுற, ஏன் அது பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த போய் படத்தை போய் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்க வந்து நார்மலைஸ் செய்து சப்போர்ட் பண்ணுவது எதனால் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரியா? இது வந்து ரெட் கார்டு கொடுத்து தர்பூசணியை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுங்க. அப்போ கவர் போட்டு சாப்பிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பார்வதி கொடுங்க, கமருதீன் கொடுங்க, அரோராவை தனியாக ரூமில் எப்படி கூப்பிட்றாளே ஒருத்தி, ஷோவில் வந்து ரூமுக்கு பாத்ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறா ஒருத்தனை. அப்போ அதெல்லாம் எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க? புரியல. அது வித்தவுட் கன்சென்ட்டா வான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றது? ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல? கொடுத்தீங்க அப்படின்னா ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம
பேசணும், பேசப்படணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. சபரிக்கு ரெட் கார்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஏங்க சபரி பண்ணது அவன் தப்பு தான், ஆனால் வார்னிங் கொடுக்குறது ஓகே. எஃப்ஜே எதுக்காக ரெட் கார்டு கொடுங்க? ஏன்னா வாரம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேடு கட்டத்தனமாக பேசிட்டு தான் இருக்கீங்க. வாரம் நீங்கள் வந்து லூஸ்தனமாக பேசிட்டு தான் இருக்கீங்க அவனை பற்றி. வந்து நான் இதுக்கு மேலே தைரியம் இருந்தால் நான் வேற கொடுப்பேன், இதுக்கு மேலே தைரியம் இருந்தால் நான் இதை கொடுப்பேன், இதுக்கு மேலே தைரியம் இருந்தால் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு தான் பேசுகிறீங்க தவிர மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. அதை எப்படி நம்ம நம்புறது? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். கேவலமாக இருக்குது இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா. இப்போ கனியை வெயிட்டுனாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து கனி இல்லைன்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ப சொல்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம நம்புறது சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஹெவி ரோஸ் ஃபார் பாரு அண்ட் திவாகர் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஃபார் திஸ் குறியீடு இஷ்யூ அப்படிங்கிறது தான் ப்ரொமோ. ஸோ அது கரெக்டாக வந்துருச்சு. சரியா? இப்போ அந்த ப்ரொமோட ரியாக்ஷன் நம்ம வந்து போயிடுவோம். ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தண்டனை அப்படின்னா எல்லாத்துக்கும் பொது, அதுதான் தண்டனை. அதை விட்டு நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் வந்து வேல்யூ பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். எப்படி? கேவலத்தின் உச்சம். ஸோ பார்த்துருவோம் வாங்க, ப்ரோமோ 3 பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நம்ம பேசுவோம். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் ரோஸ் பண்ணணும். நியாயம்னா எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கணும். அது என்ன அரோராவுக்கு ஒரு நியாயம், பார்வதி திவாகருக்கு மிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, இதில் பாருங்கள் வந்திருக்கு. ப்ரோமோ 2ல் இது ஒரு நிமிஷம் கைஸ். அதாவது போட்டு காமிக்கிறாரு எந்த இடத்துல இது ஆபாச குறியீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி காக்குறாரு. சரியா? இது குறியீடா தெரியுது மேட்ரு கிடையாது. அதை நீ வந்து எப்படி வைக்கிறீங்க பார், இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சிரிக்கிறது தான் மேட்ரு. ஐயோ எப்பா, இந்த பொண்ணு அவ்வளோ நல்லவளாப்பா, அது அப்படி தான் காட்டினான்னு குறும்படம் வந்துருச்சியா ராஜா. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆட்களை? சி அசிங்கமாக இல்லையாடா அவங்களுக்குலாம்? இதுக்கு பேர் தான் வாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு ஒரு அடி பார்வதியை ஓடு. நார்மலாக இருக்காங்க, சூப்பராக நார்மலைஸ் பண்ணுறாங்க, வேறு லெவல். சொன்ன இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பாட்ரமில்லன் உங்கள் மண்டைக்குள்ள பிரச்சனை இருக்கியா? அது இப்படி கிடையாது. அந்த பொண்ணு எவ்வளோ தங்கமானவளை நீங்கள் வேறு அரோரா எப்படிப்பட்ட தங்க பிள்ளை? யார் வைக்கிறோம்? நீங்கள் தான் வைக்கிறோம். நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறது இதான் நிலைமை அப்படின்னு சொல்லி திவாகர்கிட்ட சொல்கிறார். ஏன் பார்வதி சொல்ல வேண்டியது தானே? அதான் என்ன சொல்கிறாருன்னா, நீ 2 பேரும் விளையாடுறது கேவலமாக இருக்குது, மாற்றி மாற்றி வந்து இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதான் நிலைமை, இப்படி தான் நிற்கணும் நீங்கள் அப்படின்றார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது கேவலத்தின் உச்சமாக தான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் சமமாக பார்க்கப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போடலாம். சரியா? உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.